எங்கள் வீட்டு ஸ்டைலில் பச்சை புளி கொஜ்ஜி செய்ய போகிறோம். புளி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை நல்லா வாசனைக்கு. சின்ன வெங்காயம் உங்களால் எவ்வளோ சிறுவனியாக அறிய முடியுமோ அந்த அளவுக்கு சிறுவனியாக அரிஞ்சுக்கோங்க. கருவேப்பிலை பச்சைவே சேர்த்திக்கலாம், நல்லா மணமாக நல்லாயிருக்கும். பூண்டு தட்டி இதிலே சேர்த்திக்கணும். மிளகாயை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு. நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்திக்கோங்க. இதில் வேறு அதிகமாக இருக்குது, காட்டும் நல்லா பச்சை மிளகாவுடைய காட்டு இருக்குது. அப்போ இதனுடைய காரம் நல்லாயிருக்கும். அது போடுறத 3 போட்டிங்கன்னா போதிக்கும். நல்லா காரசாரமாக இருக்கும். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கையில் கரைச்சிக்கோங்க. புளி, மிளகாய், பூண்டு வாசனை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், அடி தூள் டக்கர். ரெடி ஆயிடுச்சு பச்சை புளி கொஜ்ஜி. சூப்பர் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு பச்சை புளி கொஜ்ஜி ரெடி ஆயிருச்சு. தொட்டுக்கிறதுக்கு அப்பளம். சூப்பர் காம்பினேஷன். அப்பளம், பச்சை புளி கொஜ்ஜி.